तख्त सिंहासनम। परमात्मा दुलार में बाप दादा ने हर एक बच्चे को பரமாத்மாவின் அன்பில் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் 3 तख्त का मालिक बनाया है। 3 சிம்மாசனங்களுக்கு எஜமானனாக ஆக்கியிருக்கிறார்। पहला है स्वराज्य अधिकार। முதலாவது சுயராஜ்ய அதிகாரம்। और स्वराज्य अधिकार का तख्त है ब्रकुटी का तख्त। சுயராஜ்ய அதிகாரத்தின் சிம்மாசனம் எதுவென்றால் 2 புருவங்களுக்கு மத்தியில் இருக்கிற சிம்மாசனம்। दूसरा है बाप दादा का दिल तख्त। இரண்டாவது பாப்தாதாவின் மனதின் சிம்மாசனம்। और तीसरा है विश्व के राज्य अधिकार का तख्त। மூன்றாவது விஸ்வத்தின் ராஜ்ய அதிகாரத்தின் சிம்மாசனம்। ये 3 तख्त बाप ने अपने स्नेही दुलारे बच्चों को ही दिया है। இந்த 3 சிம்மாசனங்களை தந்தை தன்னுடைய அன்பான குழந்தைகளுக்கு தந்திருக்கிறார்। प्योरिटी अर्थात रियलिटी, பியூரிட்டி அப்படி என்றால் ரியாலிட்டி யதார்த்தம், अर्थात सच्चाई। அப்படி என்றால் சச்சாயி உண்மை। ऐसे सच्ची दिल वाले दिल वाला बाप के दिल तक नसीब होते हैं। அப்படிப்பட்டவர்கள் உண்மையான மனமுடையவர்கள் மனதை கொள்ளை கொள்ளும் தந்தையின் மனதின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர்களாகிறார்கள்। और दिल तक नसीब बच्चे ही राज्य तक नसीब होते हैं। மற்றும் யார் மனதின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர்கள் தான் ராஜ்ய சிம்மாசனத்திலும் அமர்கிறார்கள்। யார் மனதின் சிம்மாசனத்தில் இருப்பவர்கள் யாரோ அவர்கள் அவசியம் சர்வீசபிள் சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்। ஆனால் சேவை செய்யக்கூடியவர்கள் அந்த சம்பந்தத்திலும் சேவையிலும் சங்கல்பத்திலும் உண்மையாக மற்றும் தூய்மை ஒவ்வொரு எண்ணத்திலும் மற்றும் பேச்சிலும் தென்படும்। அப்படி என்றால் அப்படிப்பட்ட மனதின் சிம்மாசனத்தின் வீற்றிருக்கக்கூடிய சிரேஷ்டமான குழந்தைகளுடைய ஒவ்வொரு எண்ணமும் சத்தியமானதாக இருக்கும், ஒவ்வொரு பேச்சும் சத்தியமானதாக இருக்கும்। சத்தியம் சத்தியமான உண்மையாகவும் இருக்கும் மற்றும் உண்மை அப்படி என்றால் வெற்றியும் ஆகும்। எங்கே வெற்றி இருப்பதில்லையோ அங்கே புரிந்து கொள்ளுங்கள் அங்கே பொய் இருக்கிறது என்று। எந்த ஒரு எண்ணமும் பேச்சும் சாதாரணமாக இருக்காது। அப்படிப்பட்ட சர்வீசபிளாக இருக்கக்கூடிய அவர்களுடைய ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு பார்வையும் அவர்களுடைய ஒவ்வொரு பார்வையும் அனைவருக்கும்காக எல்லாருக்கும்காக சுயநலமற்ற சேவை தென்படும்। தூங்கினாலும் சேவை, விழித்திருந்தாலும் சேவை, நடந்தாலும் சேவை। சேவையை தவிர கனவிலும் கூட எந்த ஒரு விஷயமும் இல்லை। அப்படிப்பட்ட சேவாதாரிகள் அவர்கள் ஆடாதவர்களாக களைப்பு இல்லாதவர்களாக
அப்படிப்பட்டவர்கள் தான் பாப்தாதாவின் மனதின் சிம்மாசனத்தில் இருப்பவர்களாக இருக்கிறார்கள். ऐसे चिंतक नसीब के लिए அப்படிப்பட்ட மனதின் சிம்மாசனத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு विश्व के राज्य का तख्त प्राप्त करना விஸ்வத்தின் ராஜ்ய சிம்மாசனத்தை பிராப்தி அடைவது ये निश्चित है। இது நிச்சயமானது. जैसे इन एडवांस सीट बुक होती है, எது போல அட்வான்ஸாக புக் செய்யப்படுகிறதோ ऐसे कल्प कल्प के लिए राज तख्त निश्चित है। அதுபோலதான் கல்ப கல்பமாக ராஜ்ய சிம்மாசனம் அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது.